ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான். இந்த முறை நாம சொல்லல. இதை சொன்னது இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத். அவர் ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட்ல பேசும்போது இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான். பூமியில மனிதர்கள் இருக்கிறது போல வேற எங்கேனும் கூட ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ சோம்நாத் சொன்னது போல பல லீடர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு 2 இயர்ஸ் முன்னால பென்டகனுடைய முன்னாள் அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான், ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து போறாங்க, இதை அமெரிக்கா திட்டமிட்டு மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் பயன்படுத்தப்படுற தட்டுகள், அந்த தட்டுகள் எல்லாமே இங்க அவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ், யூஎஃப்ஓ எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து பூமிக்கு வந்து தான் போகுது. அது ஏற்கனவே வந்து வந்தடைஞ்சது கூட வந்து அமெரிக்கா திட்டமிட்டு மறைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து உலகம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு வந்து அமெரிக்கா திட்டமிட்டு மறைக்கிறதா வந்து அவர் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அப்போ அவர் மேல பல விமர்சனங்கள் எழுந்தது. இது நல்லா இருக்கு, ஹாலிவுட் ஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஏலியன்ஸ் அப்படின்னாலே நினைவுக்கு வரது என்ன அப்படின்னா, ஷார்ட்டா இருக்கிறதோ அல்லது ஹைட்டா இருக்கிறதோ, முடியே இல்லாம ஒரு ஷார்ப்பான ஃபேஸ் இருக்க மாதிரியான பிம்பங்கள் தான் வந்து நமக்கு ஏலியன்ஸ் அப்படின்னாலே நினைவுக்கு வரும். ஆனா இது வரைக்கும் ஏலியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் கூட இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதில்லை. அதற்கான ஒரு சின்ன சிக்னல் கூட நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்லை. ஆனால் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாக வந்து பல வருடங்களா விவாதங்கள் நடந்துட்டே இருக்கு. சயின்டிஸ்ட் மத்தியில் நிறைய முரண்பாடுகளும் இருக்கு. ஒரு பக்கம் சயின்டிஸ்ட் வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஏலியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ற சயின்டிஸ்டும் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிபேட் வந்து பல வருஷங்களா போயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் பல நாடுகள் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சு அதற்கான ரிசர்ச் ஒர்க்குமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போவுமே இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது ஒரு சயின்ஸ் மட்டும் இல்லாமல் கல்ச்சர் ரீதியாகவுமே வந்து இது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது ஏலியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த பெரிய டிபேட்டுக்கு மத்தியில் தான் இப்போ சோம்நாத் இஸ்ரோவுடைய தலைவருமே வந்து ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் ஆர் ரியல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் நம்ம ஏலியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய யூனிவர்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் 13.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சூரிய குடும்பத்தை போல கிட்டத்தட்ட 3200 சூரிய குடும்பங்கள் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி நிறைய பூமியை போல நிறைய கோள்கள் இருக்கு. அதற்கு எல்லாத்துக்குமே வந்து மூன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையுமே தொடர்பாக வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பல இதில் பார்த்தோம்னா நீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக செவ்வாயில் நீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதே போல ஒவ்வொரு இடங்களிலும் பனி இருக்கிறது, வாயு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டே வருது. அப்படி பார்க்கும்போது இதில் எங்கேயாவது ஏலியன்ஸ், அதாவது மனிதர்களை போல வேறு ஏதேனும் உயிரினங்கள் உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்குதா அப்படிங்கிறதுமே வந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டு தான் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே மனிதர்கள் போல பிற உயிரினங்கள் வாழ்றதுக்கான சாத்தியங்களா இருக்குமா அப்படிங்கிறதுமே வந்து பெரிய டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். எப்படி நம்ம பூமி கிட்டத்தட்ட பல பில்லியன் ஆண்டுகளா உருவானதோ அதே போல வேறு ஏதேனும் கோள்கள் உருவாகி இருக்கலாம், அங்க வேறு விதமான உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு வர சயின்ஸ்ல பேசப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனா அது எல்லாமே மனிதர்களை போல இருக்குமா, மனிதர்களை போல உருவம் கொண்ட உருவங்களா இருக்குமா அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு வர இருக்கிற கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால தான் ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாகவும் அதே நேரத்தில் ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயமாகவுமே வந்து விவாதிக்கப்பட்டே வருது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஏலியன்ஸ் எங்கெங்கே இருக்காங்க, எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிற தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதி. ஆனால் ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து ஏலியன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள், ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதற்கான ரிசல்ட் வரும்போது மட்டும்தான் மனிதர்களை போல வேறு உயிரினங்கள், அதாவது ஏலியன்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயமே ஒரு முடிவுக்கு வரும்.